சமையல் மணக்க ருசிக்க அம்மா சமையல் மசாலா ஐட்டம்ஸ் ஊறுகாய் ஐட்டம்ஸ் நம்ம கிட்ட கிடைக்குது. நீங்க கீழே வந்து நம்பர் கொடுக்குறேன், நம்பர்ல கான்டாக்ட் பண்ணுங்க. வணக்கம், நான் உங்கள் அம்மா சமையல் மீனாட்சி. இன்றைக்கி சூப்பரான உடம்புக்கு ஹெல்த்தியான ஒரு குழம்பு தான் வைக்க போகிறோம். என்ன குழம்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூண்டு மிளகு குழம்பு தான் வைக்க போகிறோம். பனிக்காலத்தில் மழை காலத்தில் அந்த பூண்டு மிளகு குழம்பு சாப்பிட்டோம் அப்படின்னா சளி வந்து பிடிக்கவே பிடிக்காது. ரெண்டாவது உடம்புக்கு வந்து நல்லாயிருக்கும். கேஸ் ப்ராப்ளமும் உங்களுக்கு வந்து சரியாயிடும். வாங்க இப்போ பூண்டு மிளகு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்கலாம். பூண்டு மிளகு குழம்புக்கு நம்ம நல்லெண்ணெய் வந்து ஒரு 100 கிராம் அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்ச உடனே உளுந்து ஒரு 3/4 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்ச உடனே 100 கிராம் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் 100 கிராம் உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். முழுசாகவே போட்டுக்கோங்க சின்ன வெங்காயத்தை. அடுத்து கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டெல்லாம் வதங்குறதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காய பொடி சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தக்காளி வந்து 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இப்போ இதில் மிளகுத்தூள் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சத்தூள் சேர்த்த உடனே நல்லா கிண்டி விட்டுடுவோம். ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெறும் மிளகாத்தூள் வச்சுருக்கேன். கொஞ்சம் காரக்குழம்பு வந்து நல்லா நமக்கு சுள்ளுன்னு இருக்கிறதுக்காக வெறும் மிளகாத்தூள் சேர்க்குறேன். நீங்கள் காரம் கம்மியாக சாப்பிடுங்க அப்படின்னா வெறும் குழம்பு மிளகாத்தூள் மட்டும் சேர்த்துக்கோங்க. நாலு ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். நல்லா ஒரு 50 கிராம் அளவுக்கு புளி ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு நல்லா மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் ஹையில் வச்சு நல்லா கொதிக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்டி விட்டுட்டு அதுக்கப்புறம் சிம்மில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா குழம்பு கொதிக்கணும். அப்போ தான் அந்த எண்ணெய் தெளிஞ்சு வரும். தெளிஞ்சு வந்தோடனே நம்ம எடுத்து வேறு பாத்திரத்தில் மாற்றிடலாம். சூப்பரான மிளகு பூண்டு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. மிளகு குழம்பு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃபேஸ்புக்கில் ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.